தென் மாநில தலைவர்கள் வட இந்திய மக்களை அவமதிக்கிறார்கள் என்ற பிரதமரின் விமர்சனம் ஏற்கத்தக்கது அல்ல என சீமான் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சென்னையில் அவர் அளித்த பேட்டியை சூப்பர் பைட்ஸ் பகுதியில் பார்க்கலாம். தொடர்ச்சியாக பிரதமர் மோடி அவர்கள் பிரச்சாரத்தின் போது தென் மாநில தலைவர்கள் வட மாநில மக்களை அவமதிக்கிறாங்க குற்றச்சாட்டு பண்ணிக்கிறாரு. இது பிரித்தாண்டதற்கான ஒரு இதாக பார்க்குறாங்க. அவங்கள விடவா மற்றவங்களை அவமதிக்க போகிறாங்க சொல்லுங்கள். தமிழ்நாட்டு மக்களை அவங்க எவ்வளோ தூரம் மதித்தாங்கன்னு உங்களுக்கு தெரியாதா? பேரிடர் காலங்களில் கூட நம்மளை ஒரு ஒப்பு கூட பார்க்கல. சரி, அங்கே இருந்தே ஒரு ஆறுதலாக ஒரு அறிக்கையாக விட்டுருக்கலாம்ல. இந்த பெருவெள்ள மழையிலிருந்து மீண்டு வர நான் உங்களுக்கு துணையாக இருப்பேன், இப்போ ஒரு ஆறுதல் வார்த்தையாவது சொல்லலாம்ல. அது கூட சொல்லலை. அவமதிக்கிறாங்கன்னா என்ன பண்ணோம்? எல்லோரும் வரும்போது காலில் விழுந்து கும்பிடணும் பொழுது அதான் மதிக்கிறதா? காலையில் அதை ஆக்கிரமித்து கல் எடுத்து வீடு கட்டின மாதிரி நீங்கள் பேசிக்கிட்டு இருக்கீங்க. ஒவ்வொருத்தனும் 60 ஆண்டு 70 ஆண்டுகள் வாழ்ந்துட்டாங்க. மின் இணைப்பு கொடுத்துருக்கீங்க, குடும்ப அட்டை கொடுத்துருக்கீங்க, எரிவாயு இணைப்பு கொடுத்துருக்கீங்க, சாலை போட்டிருக்கிறீங்க, வீட்டு வரி வாங்கியிருக்கிறீங்க. எல்லாம் பண்ணிவிட்டு 60 ஆண்டு கழித்து இப்போ தான் ஆக்கிரமிப்புன்னு தெரியுதுன்னா இது எவ்வளோ பெரிய ஏமாற்றம் சொல்லுங்கள். ஆக்கிரமிக்கும் போது என்ன பண்ணீங்க? அரசு ஆக்கிரமித்த இடத்த சொல்லவா நீங்கள்? எல்லா நீதிமன்றங்களும் எல்லா அரசு குடியிருப்புகளும் நீங்கள் போய் பாருங்கள், எல்லாமே ஏரி எல்லாம் ஆக்கிரமிச்சு தான். அல்லூர் கோட்டமே லேக் ஏரியா தானே. அதனால இது ஏற்புடையதல்ல. திடீர்னு உங்களுக்கு கனவுல சொல்லி ஆக்கிரமிப்பு தெரிஞ்சிடும், போய் இடிச்சிருவாங்க காலையில். விடுமை திரைப்படம் இல்லாத தொலைக்காட்சி இருக்கா? பாட்டு இல்லாமல் இருக்கா? அப்போ தினம் சம்பாதிக்கிறீங்க. அப்போ அந்த படைப்பாளிக்கு என்ன இருக்குது சொல்லுங்கள்? ஒரு தடவை 2 லட்ச ரூபா முதல் மரியாதைக்கு அப்பா இளையராஜாவுக்கு சம்பளம். அதையுமே வேணான்னு சொல்லிட்டாரு. ஏன்னா படம் அவருக்கு இது ஓடுமா ஓடாதான்னு சந்தேகத்தில் இதெல்லாம் எங்கே ஓட போகுதுன்னு நினச்சேன். சரி ஓடிடுச்சு, எனக்கு வேணாம், காசு நீயே வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டாரு. 2 லட்சம். ஆனால் எத்தனை முறை நீங்கள் அந்த பாட்டை கேட்டிருப்பீங்க? எவ்வளோ முறை அது ஒளிபரப்பப்படுது? அதில் அந்த படைப்பாளிக்கு ஏதாவது பங்கு இருக்கா? அப்புறம் அதில் கேட்குறாரு. அவர் முன்னாடிலாம் ஒரு வானொலியில் ஒரு பாட்டை ஒளிபரப்புனா அதுக்கு ராயல்ட்டின்னு ஒன்று வரும், ப்ரொடியூசருக்கு வரும், அந்த படைப்பாளிகளுக்கு வரும். இப்போ எங்கே அது இல்லையே. அதனால அதை கேட்குறாரு. அதை தவறாக அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டு ஏதோ பேராசையில் கேட்குறாரு, அது கேட்குறாருன்னு இப்படி